வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்குமா, ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதே கிடையாது. இந்த கால வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்கிறோமானால் நான் விசுவாசிக்கிறேன், அதற்கான பலனை நிச்சயமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். ஆமென். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டோட ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானே அல்லாட விட மாட்டேன் என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார்,
பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? நீரே என் நம்பிக்கை, நீர் என் பலன், நீர் என் தஞ்சம். மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது. இந்த காலவெளியில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போவதில்லை. ஆண்டு நேற்று இரவு சொன்னது போல கர்த்தர் நம்மளை நிரப்பி அனுப்ப போகிறார். நேற்று இரவுல கர்த்தரோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை நிரம்ப பண்ணுவேன். அல்லேலூயா. உன் குறைகளை நிறைவாக்குவேன். உன் படகுகள் நிரம்பும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த காலவெளியில கர்த்தர் நிரப்பி அனுப்ப போகிறார். கர்த்தர் நம்மை நிரப்பி அனுப்ப போகிறார். கர்த்தரை நிரப்பி அனுப்ப போகிறார். ஒரு பயப்படாதே, நீ ஒன்றைகள் கலங்காதே, உன் தேவன் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Thank you, Spirit of God. Hallelujah, hallelujah. எத்தனை பெரிய தேவனை ஆராதிக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அவர் நம்மேல் வைத்த கிருபை. Hallelujah, hallelujah. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுகிறோம். ஹல்லேலூயா. சொல்லலாம்.
மூலமாகாதது, நீர் மூலமாகாதது, நிற்பதுடைய கிருபை, நிற்பாலும் கிருபை, நீர் மூலமாகாதது, நிற்பாலும் கிருபை, எங்களோடு பேசுகிறவர், பேசுகிற தேவன், உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக, உடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ பலனுள்ளவனுக்கு பலனற்றவனுக்கு உதவிகள் செய்வது உனக்கு லேசான காரியம். ஒரு வார்த்தை வனாந்திரத்தை இந்த காலங்களில் எங்க மாத்திரையில் வெளிப்படுவீராக. நாம மட்டும் மகிமைப்படட்டும். இந்த கூட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துடைய வல்லமைகளும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. உடைய வார்த்தையை நீர் பிரஸ்தாபப்படுத்துவீராக. நீர் உயர்த்துங்கப்பா. உடைய வார்த்தை ஒன்றாயிலும் கீழே விழாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. விசேஷமாய் அருமையான பாஸ்டர் பால் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்தியா தேசத்திலிருந்து அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவருடைய குடும்பங்களையும் ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்ல,
சபை மூப்பர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய சீனியர் பாஸ்டராக இருக்க பாஸ்டர் தேவதாஸ் பாஸ்டருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஆண்டனி அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். ஒரு கரங்களை தட்டி அவரை நம்ம வாழ்த்து வரவேற்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு உறுதுணையாய் நின்று இந்த சபையை கட்ட வேண்டும் என்ற தரிசனத்தோடு நிற்கிற அருமையான அப்போஸ்தலர் பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். தேவதாஸ் பாஸ்டருக்கு நல்ல ஒரு இருதயம். அவர்களோடு கூட சில நாட்கள் பழகும்படியாய் தேவன் கிருபை செய்தார். பாஸ்டர் ஆண்டனி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த இடத்துக்கு அவங்க குடும்பமாக சிஸ்டரும் பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு கரங்களை தட்டி மீண்டும் ஒரு விஷயங்களை வரவேற்போம். தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தன் யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுடைய சிறையத்தை மாற்றினார். அல்லேலூயா. ஒரு சபை இன்னொரு சபைக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சபையில் ஆசீர்வதிப்பார். இதான் ரகசியம். ஆமென் சொல்லுவோம். நம்ம சபை பெருசாகணும் கூடாது. எல்லா சபையும் வளரணும். ஆமென். இந்த தரிசனம் இருந்துச்சுன்னா உங்க சபை பெருசாயிடும். இதுதான் ரகசியம். ஆமென் சொல்லுங்க. எப்பயுமே செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. எப்பயுமே நல்ல மனம் திறந்தவர்களாக இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியில் உங்கள் மத்தியில பேசும்படியாய் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு நான் இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு நான் இந்த இடத்துல இருக்கிற ஏறக்குறைய எல்லாருக்கும் நான் ஜெபித்து விட்டேன் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் பாஸ்டர் எல்லாருடைய வீட்டுக்கும் கொண்டு போய் எல்லாருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களையும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். கடந்த நாட்களில் நடந்தவைகளை கர்த்தர் பேசியிருக்கிறார். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபரை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாம் வேகமாய் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு 15வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ பாஸ்டர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம், நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை கைவிடவே மாட்டேன். ஆமென். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க சொன்னதை செய்வாருன்னு? அல்லேலூயா. அவர் சொல்ல போகிறதையும் செய்வார், சொன்னதையும் செய்வார். ஆமென். இந்த இடத்துல யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்து. முதலாவது இந்த காலவெளியில கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். ஆமென். இந்த சபைக்கு சொல்றார், கர்த்தர் நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய குடும்பத்தோடு கர்த்தர் இருப்பார். உங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேகமுடைய பிள்ளைகளை குறித்து வருத்தமாய் பேசியிருக்கலாம். இந்த காலவெளியில கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தா சூழ்நிலைகள் மாறும். வேதம் சொல்லுகிறது, அங்கே மார்த்தாலும் மரியாளும் தன்னுடைய சகோதரனை இழந்துட்டாங்க. லாசருவை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப சொல்ற மார்த்தாள் என்ன சொன்னா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் இது என்ன இருக்காது, சம்பதித்திருக்கு, இது நடந்திருக்காது. ராமே. அப்படின்னா ஆண்டவர் இருப்பாரானால் சூழ்நிலைகள் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். சூழ்நிலை மாறிச்சா மாறலையா? மாறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். இந்த உலகம் எது பேசலாம், ஆனா கர்த்தரோ அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை பெருசு. வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கிறதா, புதியவைகளா இருக்கிறது. நேற்று பெற்ற கிருபையில இன்னைக்கு வரல, இன்னைக்கு கர்த்தர் புது கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு புதிய கிருபையை நம்ம காலையில பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்க காலையில எழுந்து? ஆமென் சொல்லுங்க.
ஜீவனையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த இடத்துல ஒரு காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை என்ன செய்வேன்? இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. கூட இருக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை என்ன செய்வேன்? காப்பேன். இந்த வசனத்தை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காக்க போகிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாணங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு வரப்போகிறது. ஆண்டவர் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிசாசு போட்ட திட்டத்தெல்லாம் ஆண்டவர் கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு பிசாசு போட்ட நாட்களை இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் உன்னை என்ன செய்வேன்? காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? நம்மளை காக்கிறவர். ஆகினால் தான் வேதம் சொல்லுகிற, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல என்ன செய்கிறாரா? எருசலேமை விழாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன், காக்கிற தேவன், நம்மளை விட்டு விலகாத தேவன், நம்முடைய எந்த சூழ்நிலைகளிலும் நம்மளை கைவிடாத தேவனை ஆராதிக்கிற தேவன். இந்த உலக மனிதர் நம்மளை கைவிட்டு போகலாம், உலக சொந்த பந்தங்கள் நம்மளை கைவிட்டு போகலாம், ஆனால் கர்த்தரோ நம்மளை விட்டு விலகாதவர். ஆண்டவர் சொன்னார், உன்னை மரணம் வரைந்து உன்னை நடத்துவேன். கணவர் நம்மளை கையை பிடிச்சு சொல்லுவா, உன்னை நடத்துவேன்னு. அந்த கணவர் போலாம், மனைவி நம்மளை விட்டு போலாம், ஆனா இயேசு நம்மளை விட்டு விலகாதவர், பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது தேவன் உன்னோடு இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது, நீ போகிற இடமெல்லாம் உன்னை என்ன செய்ய போறாரா? காக்க போகிறார். ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்றாரு, உன்னை நான் காப்பேன், இந்த சபையை காப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியரை காப்பேன், விசுவாச பிள்ளைகளை காப்பேன், குடும்பங்களை காப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 28ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு பெர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்தபோது சூரியன் அஸ்தமித்தபடியா. ஹல்லேலூயா. சூரியன் அவனுடைய வாழ்க்கை இருளடைந்து போனது. அவன் தனித்து போய் நிற்கிறான். அவன் இருட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில உங்க பிரயாணம் இருட்டாக இருக்கலாம், உங்களுடைய சூரியன் அஸ்தமித்து போயிருக்கலாம். நம்முடைய தேவன் நீதியின் சூரியனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பாப்போம். இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும்போது, யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன். ஆமென். இந்த ஏமாற்றுக்காரனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, சூரியன் அஸ்தமித்து போனது. ஹல்லேலூயா. அங்கே தங்கி அவ்விடத்தில் ஒரு கல்லை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக யார் நின்றார்? எங்க? ஒரு ஏமாத்துக்காரன், ஆனாலும் பாவிகளை வெச்சிக்கவே கிறிஸ்து இயேசு. நம்ம எத்தனையோ தடவை ஜெபத்தை மறந்துட்டோம், எத்தனையோ தடவை வேதத்தை வாசிக்க மறந்துட்டோம், ஆனா அவர் கிருபை மாறாதது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் மாறாதது. ஆமென். அவர் மாறாதவர். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க மாறாதவர், நீங்க மாறாதவர். ஹல்லேலூயா. சூரியன் நம்முடைய வாழ்க்கையில அஸ்தமித்து போனது. ஆமென். யாக்கோபை நம்ம எப்படி பார்ப்போம்? பாவியா பார்ப்போம். கிறிஸ்துவ நம்ம பெண்டிகாஸ்டல்.
ஆவியின் பெற்றவர்கள் எப்படி யாக்கோபை பார்ப்போம்? ஏமாத்துக்காரன், திருடன், அப்படிதான் பார்ப்போம். ஆனா ஆண்டவர் பார்க்கிற விதமே வேற. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் குற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, குற்றத்தை மூடுகிறவர். ஹல்லேலூயா. குற்றங்களை மூடுகிறவர் ஆராதிக்கிற தேவன். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களை எது தெரியுமா பார்க்கிறது? பூத கண்ணாடியை போட்டு எல்லா குற்றத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், நம்ம மற்ற குற்றங்களை கண்டுபிடிச்சு நம்ம குற்றவாளியா மாறிட்டோம். நம்ம சொல்ல கர்த்தர் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மற்ற குற்றங்களை கண்டுபிடிக்கிற நம்முடைய வேலை கிடையாது. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவனாய் காணப்படல. தாவீது சொல்ற கர்த்தரால் சவுலை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் மேல என் கையில பண்ண மாட்டேன், போட மாட்டேன். இந்த இப்ப இந்த அபிஷேகம் அவனை விட்டு வெளியேறி விட்டது. இவனுக்குள்ள பிசாசுடைய ஆவி வந்துடுச்சு. ஆனாலும் என்ன செய்யல? குற்றம் சொல்லவில்லை, அவனை பழி வாங்கவில்லை, அவனை கொல்லவில்லை. காரணம், அந்த சரீரத்துக்குள்ள என்ன அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்துச்சு? தேவனுடைய ஆவி உள்ளே ஊற்றப்பட்டிருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய கையில எத்தனையோ தடவை கர்த்தர் சவுலை கொடுத்த போதும் சவுல் தாவீது என்ன செய்யல? கொல்லல. இன்னைக்கு நம்ம கையில கொடுத்தனா, கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு உமக்கு ஸ்தோத்திரம்னு கழுத்தை வெட்டியிருப்போம். ஆமாவா இல்லையா? நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. சொன்னா ஆமா பாஸ்டர் உள்ளதுதான். அல்லேலூயா. உங்க கையில ஒரு கத்தியை கொடுத்து சத்துருவை வெட்டுறான்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கர்த்தரே இந்த வாய்ப்பை கொடுத்தா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு சாட்சிய சபையில சொல்லியிருப்போம். ஆமாவா இல்லையா? அப்படி இல்லைன்னா ஒருத்தவன் கீழே, உங்களுக்கு எதிராளி கீழே ஆக்சிடென்ட்ல எங்கேயா பைக்ல விழுந்து அடிபட்டு இல்லை காரில் அடிபட்டோன்னே அந்த வாரம் சர்ச்சில் ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கர்த்தர் செய்தார், எனக்கு விரோதமாய் நின்றார்கள், கர்த்தர் அடித்தா, அப்படியே ஒரே சந்தோஷம். அதுல ஒரு சின்ன ஒரு ப்ரௌடு. ஹலோ, ஆமாவா இல்லையா? என்ன பாஸ், நிறைய பேருடைய உள்ளத்துல அதான். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் பார்க்கிற விதம் அது அல்ல. இந்த யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன் தான், ஒரு எத்தன் தான். ஆனா அந்த யாக்கோபை கர்த்தர் எப்படி தெரியுமா பார்த்தாரு? ஆண்டோடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியாய் கர்த்தர் பார்த்தார். சில வாழ்க்கையில சில நேரங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் போனதுனால உங்களுடைய வாழ்க்கையில எரிச்சல், கோபம் அதிகரிக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவ்விடத்துக்கு வந்தபோது சூரியன் அஸ்தமித்து போனது, இருளடைந்து போச்சு. தேவன் அங்கே வேதம் சொல்கிற அங்கே ஒரு சொப்பனங்களை கண்டார். இதோ ஏணி பூமியின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி எங்க வைக்கப்பட்டிருந்துச்சா? வானத்தை எட்டி இருந்தது. அல்லேலூயா. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். கர்த்தர் யாருக்கு தரிசனமானாரு? யாருக்கு தரிசனமானாரு? ஆண்டவர் சவுல், சவுல் சவுல் தான் பவுல் இல்ல, பவுல்னே சொல்லுவோம். பவுல் ஆண்டவரை துன்பப்படுத்த போகிறார். ஆண்டவர் யாருக்கு தரிசனமானாரு? சொல்லுங்க. சவுலுக்கு தான் கர்த்தர் தரிசனமானார். பவுல், அல்லேலூயா. பவுல் என்ற சவுல், அல்லேலூயா, தரிசனமானார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தரிசனமானது யாருன்னா, சபையை துன்பப்படுத்துகிறவனை. யாரை துன்பப்படுத்துறார்? சபையை துன்பப்படுத்துகிறார். சபையை அழிப்பதற்கு, சபை கூடுதல ஜனங்கள் எல்லாம் கூடி ஆராதிக்கிறத அவங்கள ஜனங்களை துன்பப்படுத்தும்படி உத்தரவாதத்தை வாங்கிட்டு அவன் போறான். ஆண்டவர் சந்திக்கிறார் சவுலை. ஹலோ, நான் சொல்றேன்,
நீங்க நம்ம நினைக்கிற நம்ம பார்க்கிற பிரகாரமாய் கர்த்தர் பார்க்க மாட்டாரு. அவர் பார்க்கிற பிரகாரம் வேற. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நினைப்போம் இவன் தான் கரெக்ட், அவன் தான் கரெக்ட், இவங்க தான் சரி, அவங்க தான் சரி. நான் சொல்றேன், நீ சரின்னு சொல்றதெல்லாம் இல்ல, கர்த்தருடைய பார்வையில வேற. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் செயல்படுகிற விதம் வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இளைய குமாரன் ஏமாற்றுக்காரன் தகப்பனை ஏமாற்றிட்டு போயிட்டான். சொத்தெல்லாம் ஆஸ்தியெல்லாம் என்ன பண்ணிட்டான், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான். ஆண்டவர் ஓமையா அது காரியத்தை சொன்னாரு. இளைய குமாரன் வந்தோடனே ஒரே சந்தோஷமா. அப்ப அவருடைய பார்வையில எப்படி தெரியுமா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ நினைக்கிற மாதிரியே கிடையாது. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி அவங்க பார்த்து சொல்றாங்க மகள்கிட்ட. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம பார்க்கிற விதம் கர்த்தர் பார்க்கல. நம்ம பூத கண்ணாடியை போட்டு பார்ப்போம். கர்த்தருக்கு எப்படி தெரியுமாங்க, அவர் வேற. ஆமென். இந்த இளைய குமாரன் அவன் என்ன செய்தான், அப்பாவை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அவன் தூர தேசத்துல போய் சந்தோஷமா வாழ்ந்து கடைசியா அவனுக்கு சாப்பிட வழி இல்லாம பண்ணி கிடைக்கிற தீனி கிடைச்சா ஆதாரம் கிடைச்சா போதுன்ற நிலைமைக்கு வந்து என் வயிற்ற பசியை ஆற்றிக்கொள்ளலாம் நினைச்சவன் கடைசியில் ஒரு மனம் திரும்பி வேதம் சொல்ல அவன் எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு வந்தான். தகப்பன் இத்தனை நாட்களா கூட இருந்த மூத்த மகன் நன்மை செஞ்சான். மூத்த மகன் தகப்பனுக்கு நல்லவனா இருந்தான். ஆனா அவனுக்கு விருந்து வச்சான்னு சொல்லப்படல. நான் சொல்ல போறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஹலோ, ஆர் யூ லிசன்? புரியுதா நான் சொல்றது? யாருக்குங்க விருந்து வச்சாங்க? ஏமாற்றினவங்க, அப்பாவை துரோகம் பண்ணவன், அப்பாவை காயப்படுத்தினவன், பணத்தெல்லாம் சுருட்டி சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஜாம் ஜாம்னு வாழ்ந்துட்டு இப்ப வீட்டுக்கு வராரு. அவருக்கு நல்ல கொளுத்த கன்று அடிச்சு, ஆமா விருந்து அடிச்சு, மோள வாத்தியங்கள், நல்ல உயர்ந்த வேதம் சொல்லுங்க உயர்ந்த வஸ்திரம். வஸ்திரம் கொடுக்கல, அந்த வஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன வஸ்திரம் பிரதர்? என்ன வஸ்திரம்? உயர்ந்த வஸ்திரம். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், ஏதாவது சட்டம் இருந்தா கொடுது, ஊர் சுத்திட்டு வந்துக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண, அப்படியே மூஞ்சில முடிக்க வேணாம், அப்படியே எங்கேயா போய் பின்னாடி ஓடி போயிட சொல்லு, அப்படிதானே சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? நான் சொல்ல எத்தனை பேருக்கு என் தமிழ் புரியுது? தமிழ் புரிஞ்சிச்சுன்னா நீங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம், என் மூஞ்சில செத்தாலும் செத்தா எங்க மூஞ்சில குடிக்க முடியும். பெட்டியில இருக்கிறாருன்னு வச்சுங்க, இப்ப வந்திருக்கிறாங்க பாக்கையா போறாரு கண்ணை திறந்து. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குச்சு? நிறைய பேர் டியூப் லைட் பேர் இப்படி மின்னிக்கிட்டே இருக்குது. ஹலோ, சில சொல்லுவான் செத்தா கூட என் முகத்துல என்ன செய்யக்கூடாது. இவர் செத்துட்டு பிறகு போய் பார்த்தோன்னே ஏன்டா வந்த, ஏன்டா பார்க்க வந்தேனே கேட்க போறாரு. நம்ம சொல்லுவோம் அப்படிதான். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இந்த இளைய குமாரன் ஏமாற்றுக்காரன் தான், துரோகி. அப்பாவை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். ஆனா அவன் வந்தோடனே அவங்க அப்பா சொல்றாரு, கொளுத்த கன்று அடிப்பான், நல்லா மோத வாத்தியங்கள், நல்ல மோதிரம், முத்திர மோதிரங்களும் போட்டு, பாதரட்செல்லாம் போட்டு, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு, ஒரே மோளத்தான். அண்ணன் இங்கிருந்து வராரு. யார் வர? அண்ணன் வர. சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன வராரு? அண்ணன் வராரு. யாரும் அங்கங்க நடக்க கூடாது. அப்புறம் முன்னாடி உங்களை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ண இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாம் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு ஆமென். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய பார்வை நம்ம பார்க்கிற மாதிரியே கர்த்தர் பார்க்கவே மாட்டார் பிரதர். அவருடைய பார்வையே வேற. ஆமென். இளைய குமாரன் ஏமாற்றுக்காரனா தான் இருந்தான். அவனை தான் தேடி ஆண்டவர் வந்தார். ஆமென், ஆமென். விழுந்து போன நம்மளை தான் ரட்சிக்க ஆண்டவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு நீதிமானுக்காக இயேசு மரிக்கவில்லை, பாவிகளுக்காக தான் இயேசு மரித்தார். ஸ்தோத்திரம். நீங்க நிறைய சபை, ஐயோ அவங்க கூட சேராதீங்க பிரதர், ஐயோ அங்க போகாதீங்க பிரதர், இங்க வராதீங்க பிரதர்,
அவனை ரட்சிக்கதையா உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை கருவியா பயன்படுத்ததான் கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களையே என்னையே கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்ம அவனை பார்க்கறது எப்படி தெரியுமா பாப்பா? ஏய் துஷ்டன். எப்படிங்க சபை வளரும்? நீ சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? சபை வளரணும்னா பாவி வெளியே இருக்கிற உள்ள வரணும். சபை வளரும். ஹல்லேலூயா. சபை வளராம இருக்க காரணம் ஏன் தெரியுமா? அவனை நீ பாவி குற்றவாளியாவே நீ பார்த்துட்டு இருக்கிற. இயேசுவை போல நம்ம பார்க்கும்போது தான் சபை வளரும். ஹல்லேலூயா. சபை வளரணும்னா நம்ம பார்க்கிற விதமா பார்க்க கூடாது. மற்றவனை குற்றவாளியா பார்க்காதயா. அவன் எந்த நிலைமையில வந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்றதா சபை. அவன் கொலைக்காரனா வந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவன் திருடனா வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சபை அவனை மாற்றும். சபை அவனை உருமாற்றும். ஹல்லேலூயா. இதை தெரியாதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை குற்றப்படுத்தி 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 சபையில 4 பேரோட நிற்போம். மாறணும். என் ஆட்டிடியூட், என்னுடைய சிந்தனைகள், என் தாட்ஸ் எல்லாம் மாறணும். இயேசுவின் நாமத்துல நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபை அப்படி மாறும் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. சபை அப்படி மாறும். அப்படி மாறினாதான் உங்க சபையில 500 பேர் 600 பேரா மாறும். ஹல்லேலூயா. மாறணும். வரவங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் எந்த சூழ்நிலையில வந்தாலும் இயேசுவுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பேதுரு மறுதலித்தான். அந்த பேதுருவை அப்படியே பார்த்து கேட்டார் ஆண்டவர், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆர் யூ லவ் மீ? ஹலோ. நம்மளா இருந்தா சொன்னே 3 விஷயம் காட்டி கொடுத்துட்டியப்பா, 3 தடவை மறுதலிச்சிட்டியப்பா, உன்னை இனிமேல் சீசனா வைக்கிறதுக்கு நீ தகுதியே கிடையாது, நீ கொஞ்ச நாள் அப்படியே இருந்திருப்போம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். நீங்க ஒரு பாஸ்டரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹலோ, என்ன செய்வீங்க? கொஞ்ச நாள் மைக்கே கொடுக்க மாட்டோம். ஆமாப்பா இல்லையா? ஆனா இயேசு எப்படி தெரியுமா? அந்த பேதுருவை பார்த்து கட்டி, பேதுருவே என்னை நேசிக்கிறாய். இயேசு பார்க்கிற விதமே வேற. இப்படி நம்ம யாரெல்லாம் நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், நம்முடைய தரிசனம் இப்படி இயேசுவை போல மாறிச்சுன்னா நான் சொல்றேன் சபை பெருகிட்டே இருக்கும். ஆத்துமாக்கள் திரளாய் கர்த்தர் கொண்டு வருவார். ஆத்துமா பார உள்ள வரும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த தேசத்துல இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ இனமக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இவர்களாம் என் சபைக்கு வரணுமே, இவர்கள் ரட்சிக்கப்படணுமே, என் சபை மறுரூபமாக்கப்படணுமே என்ற பாரத்தோடு நாம நிற்கும் போது கர்த்தர் நமக்காக ஆத்துமாக்களை திரளாக ஜீவனுக்கு ஈடான ஜனங்களை அவர் உனக்கு தருவார். ஆகிய அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பார்வைக்கு நீ அருமையானபடி அதை கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உன் ஜீவனுக்கு ஈடான ஜனங்களை கொடுப்பேன். ஆமென். ஆண்டவர் தர போறார். ஆமென். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய பார்வைகள் வித்தியாசப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்க்கிற விதமே வேறையா இருக்கணும். சபையை விட்டு போயிட்டோன்னா அவனுக்கு அப்படியே அந்நிய மாரி பார்க்கறது. ஐயோ அவன் சரியில்லை. ஹலோ, இந்த ஆட்டிடியூட்லாம் உனக்குள்ள மாறிடணும். ஆமென். நான் சொல்றேன், சபையை விட்டு போனாலும் ஏதோ ஒரு சபையில பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறானே, நன்றி சொல்லுவார். ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். நன்றி சொல்லுங்க. என் சபைதான் ஒஸ்தின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உன் சபை ஒஸ்தியே கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்டிடியூட். ஆமென். சபை கர்த்தரால் மீட்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டது சபை. ஆமென். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும். அப்படி வாழ்த்தி அனுப்புகிற ஊழியக்காரருடைய சபை வளரும். ஆமென். என்கிட்ட இருந்தாலும் ஒன்றரை அப்படி நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்ம மேல நினைவாக இருக்கிறார். யாக்கோபை பார்த்த விதங்கள் நம்மளா இருந்தா கர்த்தர் அது அவன் துன்மார்க்கிறான், தகப்பனை ஏமாத்திட்டான், அவன் அண்ணனை ஏமாத்திட்டான், இவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். என்ன பாச சொல்ல வரீங்க நீங்க? நான் சொல்றேன், நீ ஏமாத்துக்காரனா இருந்தாலும், நீ பாவியா இருந்தாலும்
நீ கர்த்தருக்கு உண்மை இல்லாதவனா இருந்தாலும், ஜெப வாழ்க்கையில குறைவுள்ளவனா இருந்தாலும், வேதத்தை நேசிக்காதவனா இருந்தாலும், அவர் உன் மேல வச்சிருக்கிற அன்பு வெளியேறும். அவர் மேல வைத்திருக்கிற இரக்கம் விசேஷமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த யாக்கோபோட கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். முதலாவது காரியம், உன்னோடு நான் இருப்பேன். இரண்டாவது, நீ போகும் இடமெல்லாம் உன்னை என்ன செய்வேன், காத்து கொள்வேன். உன்னை திரும்பியும் உன்னை வர பண்ணுவேன். அப்படின்னா நீ எப்படி நீ போற பாதையில நீ வெறுமையா போற, நான் உன்னை காத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பேன். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு உடைய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதுனுடைய பலன் லாபம் என்னன்னா, நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆகையினால இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, தேவரின் ஆண்டவரே, நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவா. தேவா, நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து உனக்கு என்ன செய்வேன், உன்னை காப்பேன். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்ப்பா. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் கூட நம்ம கூட இருந்தா பிரச்சனை வராது நம்ம சொல்ல முடியாது. சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருந்தா பிரச்சனை வரணும். அப்பதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். குழிய வெட்டிட்டாங்க. கூட இருந்தாங்க, கூட பிறந்தவங்க, ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்க என்ன வெட்டிட்டாங்க. வேற சொல்லு, கர்த்தர் யோசேப்போடு கூட நல்லா புரிஞ்சுங்க. கூட பிறந்த குழிய வெட்டினா நீ நல்லா கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு அர்த்தம். ஹலோ. கூட பிறந்தவங்க உன்னை பேசுறாங்க, உன் மேல பொறாமை கொள்றாங்கன்னா உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு அர்த்தம். இதுக்காக புட்டி போட்டு நல்லா எதிர்க்கிற கூட பிறந்தவங்க எப்படி பண்றான்? ஏன் அது கர்த்தர் உன் கூட இருக்கிறான். சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டிய ஆளு. இப்ப ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. அப்பா, உன்னை எதிர்க்கிறதுக்கு காரணம் நான் உன் கூட இருக்கிறது தான்ப்பா. நீ இதுக்கு நான் உன் கூட இருக்கிற நீ அழுதுட்டு இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுவாரா? வருத்தப்பட மாட்டாரா? இது விவரம் தெரியாதான் சில பேர் அழுதுட்டு இருக்கிறோம். இன்னையிலிருந்து களி கூறுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது விரோதிகள் எழும்பட்டும், சத்துருக்கள் எழும்பட்டும், எத்தனை பேர் எழுந்தினாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால நாம காமே செங்கடலை கடப்போம், யோர்தானை கடப்போம், எரிகோவை கடப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மோடு இருப்பதினாலே. ஆகினால தாவீது சொல்றார், அவர் என்னோடு இருப்பதினால் சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருக்கிறதுனால மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் விருத்தி அடைந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி 20 சங்கீதங்களின் புத்தகம் 39ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே தாவீது சொல்கிறார். சரி, நீங்கள் வாசிக்க 40ஆம் சங்கீதத்தை வாசிங்களேன். பயங்கரமான குழி 42, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை
உறுதிப்படுத்தினார். இந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிச்சுன்னா, எங்க இருந்தார் தாவீது? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாவீதோடு இருந்தார். இந்த தாவீதோடு இருந்த தாவீது சொல்லுகிறான், நான் உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும், அதோ குழியிலிருந்து எழும்ப முடியாது, சேரு குழி, இதுல உள்ள மாட்டிட்டு இருக்கிறார். இவன் சொல்றான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்றார். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது, அவைகள் உன்மேல் புரள்வதில் அக்கினி நடக்கும் போது வேகாது இருப்பாய், நான் உன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வசனம் அதான் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் என்ன செய்வேன்? உன் கூட இருப்பேன். நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவர். ஆனா பிரச்சனை வரும்போது ஆண்டவர் விட்டே கொடுக்க மாட்டார். நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம என்றைக்கு, நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவன். வேதம் சொல்லுகிற கர்த்தர் அவனோடு தானே இருந்தாரு. ஆனா சிங்க கெவியில தூக்கி போடுற வரை கர்த்தர் மௌனமா தான் இருந்தாரு. சில வேளையில கர்த்தர் சில வேளையில நம்மளுக்கு மௌனமா இருப்பார். அல்லேலூயா. எதுக்கு மௌனமா இருக்காரு நமக்கே புரியாது. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில சொல்றான், யோபு நீங்கள் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் யோபின் புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால், ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 23ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் முன்னே போனாலும் அவர் இல்லை, நான் பின்னே, ஆமென், அவர் என்ன செய்யல, காணோம். யோபு சொல்ற, நான் முன்னாடியே பார்க்கிறேன், பின்னாடியே அவரை காணோம்பா. ஆனா ஒரு வசனத்தினுடைய, இந்த வசனத்துடைய 10வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் எந்த சூழ்நிலையில போனாலும் என் வழியை ஒருத்தர் பார்த்து அறிந்திருக்கிறவர் யாருன்னா, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. யோபு எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறவன் தான். தன் பிள்ளைகளை இழந்து போய் விட்டான். ஹalleluya. அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்தியும் இழந்து விட்டான். மாடு, ஆடு, ஒட்டகம், கழுதை எல்லாவற்றையும் இழந்து விட்டான். வேலைக்காரெல்லாம் இழந்துட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொல்றான், நான் கர்த்தரை தேடி பார்த்தேன், காணோம். ஆனா ஒன்று செய்கிறேன், நான் போகும் வழியை அவர் அறிவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோபு ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். 29ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் சொல்லி, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். It's a very important verse to underline. இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் போராட்டங்களிலும் நீங்கள் கடந்து போகும்போது இந்த வசனத்தை யோசித்து பாருங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்து போன யோபு சொல்கிறார், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் எதை கடந்து போவேன்னா, இருளை கடந்து போவேன். ஹalleluya. அவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் அந்தகாரப்பட்டிருக்கலாம், யாக்கோபை போல உங்கள் சூரியன் அஸ்தமித்து போயிருக்கலாம். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்கிறேன், என் தேவன் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹalleluya. நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். ஹalleluya. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இங்கே சொல்லுகிற, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் என்ன செய்ய முடியாது, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. ஹalleluya. உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஆகியதான் 58ஆம் எசையா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென்.
தேவன் நல்லவர். நீங்கள் 54ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 17வது வசனத்துல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாதான். இந்த வசனத்துல என்ன படுதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க தான், ஆனா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டுதான் ஆகும். ஆனா அது என்ன செய்ய முடியாதுன்னா, அது உனக்கு வாய்க்காது. இந்த காலையில கர்த்தர் சொல்றார், ஒன்று உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை கர்த்தர் என்ன செய்வாரா, வாய்க்காமலே போக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் ஆண்டவர் சொல்றார், ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போக போகிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் திரும்பி ஓட போகிறான். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீங்க சும்மா நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க, ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுற, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட கூட இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவருடைய உள்ளத்தில் வைக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 20ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனத்துல நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருப்பது எப்படின்னா, பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இருக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிள்ளை ஒரு காரியத்துக்கு பயப்படுது. இப்போ அவங்க அப்பா கூட போகும்போது அந்த பிள்ளைக்கு பயம் இருக்குமா, பயம் இருக்காதா? பயம் ஏன் வரல? எங்க அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை. ஹலோ, அப்பா மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு கதை, ஒரு காரியத்தை சொல்றேன். நான் மேக்சிமம் வசனத்துல தான் நிற்பேன், ஆனாலும் ஒரு சின்ன ஒரு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன பையன் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு கிணத்துல விழுந்துட்டான். கிணத்துல விழுந்தவன ஊர்ல இருக்கிறவங்கலாம் கீழே ஒரு கயிறை போட்டு, கயிறை பிடிடா, மேல வந்துடலாம், பிடிச்சு தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு சொல்றான், எங்க அப்பாவை கூப்பிடுங்க, எங்க அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னா. அவங்க அப்பாவை ஊர்ல இருக்கிறவங்கலாம் போய் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினா, அவங்க அப்பா காத்தடிச்சாவே பறக்கிற மாதிரி இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு சொல்லுங்களேன். கையில பிடிச்சிட்டு இருக்கிறவங்க பலவான்களா இருக்கிறாங்க. ஆனா இவங்க அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னா கேட்கிறாரு. இந்த நிலைமையில இருக்கிற அப்பாவை இவன் நினைக்கிறான், இத்தனை பயவாள்கள் இருந்தாலும் இவங்க விட்டாலும் எங்க அப்பா இந்த கயிறை விட மாட்டாரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த பலவான்கள் எல்லாம் விட்டுட்டு போனாலும் எங்க அப்பா இந்த கயிறை பிடிச்சிருக்கிறாருன்னா ஒரு காலம் எங்க அப்பா இந்த கயிறை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்பிக்கை. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோட இருக்கிறார். ஆண்டவருடைய சபைக்கு இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோட கூட இருப்பேன். ராபா லாபா ஷபா பாபா. ஆவியில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஓதிகளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காய், திக்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷபா பாபா ரதுடா ராபா பாபா பாபா ரிகபா லாபா ரதுடா ராபா ராபா ராபா. ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் சில கட்டுகளை உடைக்க போகிறார். சில அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா சூரிய வல்லமைகள், எதிர் வல்லமைகள், பிசாசுவின் வல்லமைகள், இப்பொழுது right now in the name of Jesus உனக்கு விரோதமாய்
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆமென். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இயேசுவின் இரத்தத்தாலே வல்லமை உண்டு அற்புத வல்லமை. ஆத்துக்கோள் தீர்ந்த சத்தினால் வல்லமை உண்டு வல்லமை உண்டு. Glory, glory. Oh, இயேசுவின் இரத்தத்தாலே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆத்துக்கோள் சத்தினால் பொழிந்திட வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. ஓ நஷே. ஓ மகிமையே. ஓ ரிகவர ஷேதர பியலவே வல்லமை. ஆமென். ஆவியின் வல்லமை. பொழிந்திட வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஓ ரகவ ஷேதர வல்லமை. ஆமென். பொழிந்திட வல்லமை. Glory to Jesus. Amen. ஆவியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. ஆமென். வல்லமை தரு தேவா. இன்றே தேவை தேவா. ஆமென். இப்போ ஆமென். இன்றே தேவை தேவா. ஆமென். இப்போ சொல்லப்பட்ட கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட போய் பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசன ஆவி வரப்போகிறது. நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு பலிக்கும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களுடைய கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்றாம ஐயா தனியா இருக்கிறார், ஏன் கையை பிடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களுடைய கூட இருக்கிறார். எல்லாரும் பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களுடைய கூட இருக்கிறாரு. இனி சாத்தான் வேலை செய்ய முடியாது, குடும்பத்துல பிசாசு நுழைய முடியாது. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எஸ், ஆமென்.
இருக்கிறார். ஆண்டவர் இந்த நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கூட கர்த்தர் இருக்க போறார். இன்னையிலிருந்து நீங்க விசேஷித்தமானவர்கள். இந்த ஆலயத்தில் நிற்கிற உங்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அளவிடாமல் நிரப்ப போகிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are the special people. நீங்க இன்னொரு ஆளை தேட வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். ஹalleluya. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஹalleluya. ஆகையால் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல விட்டு யாரும் விலகிடாதீங்க. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன சொல்லுங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு பராக்கிரமசாலியாய் என் கூட இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சுங்க, துன்பப்படுத்துறவன் கூட தான் இருப்பான். அவன் இருக்கும் போதுதான் நம்முடைய தலை உயரும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்வாங்க, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். அப்ப சத்துரு கூட்டம் பெருகணுமா பெருக கூடாதா? என் ஜனங்கிட்ட போய் கேட்டேன், சத்துரு வேணுமான்னு கேட்டேன். யாரும் கையை தூக்கவே இல்லை. அப்ப நீ வாழ்க்கையில நீ விளங்கவே மாட்டேன். புரியல. நான் சொல்றேன், எவ்வளவு சத்துரு நம்மளுக்கு பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய பந்தியை ஆமென் ஆயத்தப்படுத்துவார். ஹalleluya. அவர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறத உறுதிப்படுத்த முடியும். இது விளங்காதனால ஆண்டவரே நான் சொல்ற சத்துருக்கள் பெருகுனா நம்முடைய பந்தியின் அளவு பெருகும். ஹalleluya. அங்க சொல்லப்பட்டிருக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், இங்க கீழே வாசிங்க, என்னை மேற்கொள்ளாமல். இங்க வேதம் சொல்லுகிற துன்பப்படுத்துறவங்களால என்ன செய்ய முடியாது உங்களை. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள கர்த்தர் விடவே மாட்டார். ஹalleluya. துன்பப்படுத்த வரலாம். வரும்போதே கர்த்தர் அவனுக்கு எதிரிட்டு உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இந்த நாள்ல இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை கர்த்தர் உங்க மேல வைத்த கிருபையினால இந்த இடத்துல நீங்க தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ பேருக்கு இழந்து விட்டார்கள். ஆனால் தேவன் நம்ம மேல பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோட கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். எனக்கு பொறுமையா பிரசங்கம் பண்ண தெரியாது. எலியா போலதான் நான். எலியா வைராக்கியமா நின்னுட்டு சொல்றான், ஆண்டவரே இந்த அக்கினியை இறக்கும். வைராக்கியமா நின்னது போலதான். ஹalleluya. praise the Lord. எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஒருவரும் என்ன செய்ய முடியாதா? என்னை மேற்கொள்ள முடியாது. ஹalleluya. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளாமல். ஹalleluya. இன்னைக்கு சொல்றேன், இன்னையிலிருந்து கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க சிரசின் மேல் வந்து அமர்ந்து விட்டது. ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிக்காதவங்க அப்படியே போயிருங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என் கூட இருப்பார். ஹalleluya. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்னை மேற்கொள்ளாமல். அடுத்தது இடறி விழுவார்கள். அடுத்த கர்த்தர் சொல்றாரு, அவன் மேற்கொள்ள முடியாது மட்டுமல்ல, அவன் விழுந்து போவான். ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போயிடுவான். ஹalleluya. சொல்லுங்க, விழுந்து போயிடுவான். ஹalleluya. மேற்கொள்ள மாட்டா. அடுத்தது இடறி விழுவார்கள். ஹalleluya. இடறுவார்கள். ஆமென். அடுத்ததாக தங்கள் காரியம், சொல்லுங்க, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால். அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அவங்க காரியம் என்ன செய்யாது. எத்தனை பேர் சொல்லுங்க ஆமென். நான் அங்க குதிச்சிருப்பேன். ஹalleluya. ஒன்று வாய்க்காமலே போயிருக்கும். எத்தனை பேர் வேணா எழும்பிட்டுனே. ஒரு கிதியோனை கற்றுக்கொண்டு 32,000 பேரு பெறப்பட்டாங்க. எத்தனை பேரு? 32,000 பேர் பெறப்பட்டவர்களே கர்த்தர் ரட்சிக்கல. ஒரு வெறும் 300 பேரை கொண்டு
கர்த்தர் ரட்சித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் 32,000 பேரை கூட்டு போய் ஜெயிச்சு வந்தனா இந்த புகழ் யாருக்கு வந்திருக்கும்? இந்த புகழ் யாரு பாதிருப்பா? இந்த 32,000 பேருக்கு புகழ் வந்திருக்கும். இப்ப கிதியோன் சொல்லுவான், வெறும் 300 பேரை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த மகிமை கர்த்தருக்கு வரட்டும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எழுந்து நிற்கும் போது அந்த மகிமை கர்த்தருக்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்களை தனித்து போய் சில நேரத்தில் கர்த்தர் நிறுத்தி இருக்கலாம். அது ஏன் தெரியுமா? நீங்க தனியா போய் நின்று இருக்கலாம். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அந்த மகிமை கர்த்தருக்கு வரணும். நம்ம நினைப்போம், ஆண்டவரே தனியா விட்டுட்டீங்க, என் ஊழியத்துல ஏன் ஆண்டவர் தனியா விட்டுட்டீங்க, இந்த ஏன்பா இந்த மக்கள் மத்தியில் இப்படி விட்டுட்டீங்க, என் வாழ்க்கையில ஏன்பா இப்படி நடக்குது, இப்படி நிறைய கேள்வியில கேட்டு இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்ற, ஏனென்றால் கர்த்தர் அவருடைய மகிமை விளங்குவதற்காக ஆண்டவர்களை தனித்து விட்டிருக்கலாம். அதனாலதான் தனித்து இருக்கலாம். இன்னைக்கு நம்ம நினைப்போம், ஆண்டவரே என் நிலைமை ஏன் இப்படி? உங்களை பார்த்து சொல்ற, கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, தங்கள் காரியம் என்ன செய்யலையா? வாய்க்கவே இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என்ன வேணா சொல்லட்டுங்க, நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். எந்த நாவு உங்களை குற்றப்படுத்தட்டும், நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட நில்லுங்கப்பா. நீங்க ஒரு தீர்மானத்தோடு போங்க. எவ்வளவு பெரிய வாய் நமக்கு விரோதமா பேசட்டும், நம்ம ஊழியத்துக்கு விரோதமா பேசட்டும், நம்ம குடும்பத்துக்கு விரோதமா பேசட்டும், ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என் கூட நில்லுங்கப்பா, என் ஊழியத்தில் நில்லுங்கப்பா, என் குடும்பத்தில் நில்லுங்கப்பா. மனுஷனுடைய நிந்தையான பேச்சுக்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒருவரும் மேற்கொள்ளாமல் இடறி விழுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால். காரியம் என்ன செய்யல? வாய்க்காது. வேதம் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காரியம் வாய்க்குமா? ஆமென். அவன் காரியம் யாருக்கு? நமக்கு. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்காது. அல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய சேனையா வந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது, எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருக்கிறான் நமக்கு பிரச்சனை கிடையாது, அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்றது நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்குள் இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருக்கிறார். ஹalleluya. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீத கோலியாத்தை சும்மா யாராங்க அப்படின்னு தான் பார்த்தான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவன் அறிந்ததுனால. எவ்வளவு பெரிய உயரம்ன்றது பெருசு இல்லை. இஸ்ரவேலுடைய யுத்த வீரர்கள், ராணுவ தலைவர்கள் அவனை பார்த்து நடுங்குறாங்க. சவுல் அவன் கோலியாத்து வந்து ஏஞ்சி நின்ன உடனே இஸ்ரவேல் ராணுவம் எல்லாம் ஓடி போய் என்ன செஞ்சுக்கிச்சு? ஒளிஞ்சுக்குது. அல்லோ, அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தாங்க, அவனுடைய புயத்தை பார்த்தாங்க, அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல கத்துகிறத பார்த்தாங்க. ஆனா தாவீது எதை தெரியுமா பார்த்தான்? ஒரு ஓனா நாயை போல பார்த்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய எதிராளியை எப்படி பார்க்க முடியும்னா, அவன் பயங்கரமா இல்ல, ஒரு நாயை போல பார்க்க முடியும். ஷபாலா கூடா ராத்தியாலா ஷேக்கிய ராத்தியானா. ஹalleluya. உங்க சத்துருவை பெருசா பார்க்காதீங்க, ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை பாருங்க. இந்த கால வேளையில பெருசா நீ எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறையோ அதெல்லாம் ஈட்டு விட்டு, ஆண்டவரே நீ என் கூட இருந்தீங்கன்னா எல்லா சாத்திய கூடாகும், என் காரியம் ஜெயமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Every word is the prophetical words. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். எனக்கு தான் கேட்க உன்னை கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உன்னை ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய காரியங்கள் வாய்க்காதபடிதான் மிகவும் அவளுக்கு என்ன உண்டாயிடுச்சு? சரி, வெக்கம். ஹல்லேலூயா. என்ன வந்துச்சு? சரி, சத்தமா சொல்லுங்க. வெக்கம். பிசாசுக்கு என்ன வந்துச்சு? வெக்கம் வந்துச்சு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்ய போற காரியம் அப்படிதான். உங்க சத்துருக்கு என்ன கொடுக்க போறாருன்னா வெக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர்கள் மிகவும் வெக்கப்படுவார்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாதுப்பா. உன் கூட கர்த்தர் இருக்கிறத அவங்க பார்த்து. இந்த வசனத்துக்குள்ள எவ்வளவு பெரிய வசனத்தை ஆண்டவர் சத்தியத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இது அக்கா நான் பிரிச்சு இதை வச்சே 3 மணி நேரம் பேசுவேன். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவருடைய வசனத்துல அவ்வளவு ஒரு மதுரத்தையும் அவ்வளவு அருமையான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். மறக்கவே முடியாதுங்க. உங்களை தொட்டுட்டா அவனால ஆண்டவர் செய்வார். என்ன தெரியுமா? தொட்டுட்டா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ராமன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட கிருபை பெற்றிருக்கிற கூட்டம் ராமன் சொல்லுங்க. இந்த இஸ்ரவேல் கூட்டத்தை பார்த்து பீலியாம் சபிக்க வருகிறான். அவன் நினைக்கிறான், 7 பலிபீடத்தை கட்டி காளைகளை செலுத்தி அந்த கூட்டத்தை சபிக்க நினைக்கிறான். ஆனா கர்த்தரோ இஸ்ரவேலின் கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 24:24 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 24:1. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்ன உண்டா? பிரியம். அவன் வந்து இவங்களை ஆசீர்வதிக்க, இவங்களை சபிக்கிறதுக்கு வரான். ஏன்னா இவர்களோட யுத்தம் பண்ண முடியல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கூட்டத்தோட என்ன செய்ய முடியல? யுத்தம் பண்ண முடியல. வந்தா ஜெயிச்சிடலாம். இவங்க நினைக்கிறான், இவங்களுடைய தெய்வம் மலை தெய்வம், மலைக்காட்டின் தெய்வம், எங்க போனாலும் மேலே ஏறி நம்மளை அடிச்சு ஜெயிச்சிடலாம். இவங்களுக்கு ஒரே வழி, இவங்களை சாப விட்டா நாசமா போயிடுவான். ஏன்னா வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. ஆண்டவர் வார்த்தையில தான் இந்த பூமியை படைத்தார். வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதனால பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த வார்த்தையை கொண்டு இந்த ஜனத்தை நம்ம அழிச்சிடலாம்னு பிளான் பண்ணிட்டோம். சில பேருக்கு புரியுது, நம்ம பிள்ளைகளை நாசமா போயிடுதுல, உருப்பிடுமா அப்படின்னு நம்ம திட்டுறோம். ஹலோ, உங்க வாயால் என்ன செய்யுது? உங்க பிள்ளைய கழுதன்னு கூப்பிடுறோம். அதுக்கு வேற என்னென்னலாம் கூப்பிட முடியுதோ, இங்க என்ன கூப்பிடுங்க எனக்கு தெரியாது. என்னெல்லாம் திட்ட முடியுமோ அதை உங்க பிள்ளைகளை திட்டுவீங்க. அந்த பிள்ளை அப்படியே வாழும், அப்படியே இருக்கும். நான் சொல்ல பேருக்கு புரியுது. இதுதான் உண்மை. அப்புறம் பாஸ்டர் என் புள்ள அடங்க மாட்டேன். எப்படியா அடங்கும்? நீ தான் அவனுக்கு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறல்ல, தீர்க்க தரிசனமா. நான் சொல்ல புரியுதா? உன் பிள்ளைங்க என்ன சொல்லியிருக்கிற? உன் குடும்பத்துக்கு நீங்க தான் தீர்க்க தரிசி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னொரு தீர்க்க தரிசி தேவையில்லை. பக்கத்துல பாட்டு சொல்லு, உன் குடும்பத்துக்கு நீ தான் தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் திட்டுறது பிசாசு, பேய். அப்புறம் பேய் மாரி தான் இருப்பா. மனைவியை பார்த்து பேய் பிசாசுன்னு சொன்னா, அப்புறம் பாஸ்டர் சொல்லும், பாஸ்டர் பேய் மாரி ஆடுறா. வாக்கில் நீ தான் தீர்க்க தரிசனமா சொன்ன பேயின்னு. அப்ப பேய் ஆகணும்ல. நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, நாவில அதிகாரம் இருக்கிறது. இதை வச்சுதான் நம்ம பிசாசு நம்மளை பிளாக்மெயில், நம்மளை மடக்கி எடுத்துக்கிறான். சபை விழிப்பா இருக்கணும். ராமன் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, நீ நல்லா இருப்ப மகளே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ கோடா கோடியாய் பெருகுவாய். பார்க்கும் போதெல்லாம் சொல்லு, நீ நல்லா இருப்ப. சொல்லி பாரு, உன் குடும்பம் மாறிடும், உன் பிரச்சனைகள் மாறிடும். இன்னைக்கு நம்ம இதை சொல்ல தெரியல, நம்ம வாயால திட்டிகிட்டே இருக்கிறோம். குடும்பம் எப்படி நல்லா விளங்கும்? இன்னைக்கு இந்த பகல்ல நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய நாவின் கீழ் அதிகாரம் உண்டு. இந்த நாவை யாரெல்லாம் சரியா பயன்படுத்துகிறீர்களோ உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க இன்னொரு ஆள் தேவையில்லை. கர்த்தர் உங்களையே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாயால பேசிருக்க, தெரியாம பேசிருக்கலாம், இதுவரையும் கரத்தை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே அறியாம பேசிட்டப்பா, இன்னைக்கு என் குடும்பம்
ஒரு நல்ல குட்டி பரலோகமா மாறணும். அப்படி வாஞ்ச உள்ளவங்க எல்லாம் கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்துல வெக்கப்படாம தூக்குங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க பேசின சாபமான வார்த்தைகளை கேன்சல் பண்ண போறாரு. இயேசுவின் நாமத்துல உங்க குடும்பம் ஒரு வெற்றி உள்ள குடும்பமா மாறட்டும். உங்க குடும்பம் ஒரு நல்ல ஆசீர்வாதமான குடும்பமா மாறட்டும். உங்க குடும்பத்துல கர்த்தர் சகல நன்மைகளை கர்த்தர் செய்யட்டும். வாசலை கர்த்தர் திறக்கட்டும். அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்துல. இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகள் அறிந்தும் அறியாமல் செய்த குற்றங்களை மன்னித்து அந்த குடும்பத்தை வாழ வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பம் கட்டப்படட்டும். ஆண்டவரே, அந்த குடும்பத்தினுடைய மகிமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க சொல்லுங்க, மிகவும் வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் நீதிமானை சோதித்து, ஆமென், நீதிமான் என்ன செய்றாரா? சோதித்து அறிந்து அவருடைய உள்ளந்தரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு என் காரியத்தை விடத்தில் சாட்டி விட்டேன். ஹல்லேலூயா. என் காரியத்தை எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இனி எல்லாம் உங்க கையில கொடுத்துட்டேன். என் காரியத்தை எல்லாம் உங்க கையில கொடுத்துக்கிட்டேன். இனி நீங்க பார்த்துக் கொள்ளணும். அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது